வணக்கங்க. இது சஷ்டி விரதம் 7வது நாள் எடுத்த வீடியோங்க. 7 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி இருந்ததுங்க. நெனச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டேலருந்து நெனச்சு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது, தண்ணியும், இளநீயும் மட்டும் குடிச்சிட்டு நம்மளால இருந்துற முடியுமா? வீட்லயே பிள்ளைங்கள மேனேஜ் பண்ணமே அப்படின்னு ஒரு பயத்தோட ஸ்டார்ட் பண்ணேன். இருந்தாலும் எப்படியாவது இருந்துறணும். ஆனா முடியாட்டி ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் லைட்டா இருந்தது. ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 டேஸ் கூட இளநீ எடுத்தேன். லாஸ்ட் 6 டேவும், 7த் டேவும் நான் இளநீ கூட எடுக்கலங்க. அப்படியே இருந்துட்டேன். 6த் டேவும், 7த் டேவும் மார்னிங்கே கோவில்ல அபிஷேகம் வச்சதுனால, ஏதாவது அந்த மார்னிங்கே அந்த அபிஷேகத்துக்கான பிரசாதம் ஏதாவது குடுத்தாங்க. ஒரு தொன்னையில வந்து 2 நாளுமே வெண்பொங்கல் குடுத்தாங்களா, அத 2 வாய் காலையில கோவில்ல 10 மணிக்கு சாப்பிட்டதுனால, அந்த இளநீ குடிக்கிறதையும் அவாய்ட் பண்ணிட்டேங்க. மத்த 5 டேஸுமே எப்படி போச்சுன்னா, ஃபுல் டே அப்படியே இருந்துருவேன். நைட்டு கோயிலுக்கு போம்போது பிரசாதம் ஒரு 2 வாய், 3 வாய் இருக்கிற மாரி சர்க்கரை பொங்கலோ, ஒரு நாள் லெமன் சாதம் ஏதாவது கொஞ்சம் குடுப்பாங்களா, அது மட்டும் சாமி கும்பிச்சுட்டு, அங்க 2 வாய் போட்டு அப்படியே வந்துருவேன். ஆனா, அந்த பசிங்கிறது எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் மட்டும் 2லருந்து 3 டேஸ் கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் எப்படியாவது இருக்கணும் அப்படிங்கிற மாரி மேனேஜ் பண்ணி வந்தேன். ஒரு 4த் டே வரும்போதெல்லாம் சுத்தமா பசி இல்ல. நம்ம நார்மலா நம்மளால என்ன வேலை பண்ண முடியுமோ, அத நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். இந்த 7 டேயும் பசங்களுக்கு என்னால முடியலன்னு சொல்லிட்டு நான் வெளியிலலாம் எதுவுமே வாங்கி குடுக்கலங்க. என்னால முடிஞ்சது வீட்ல பண்ணி குடுத்து தான் எல்லாருமே சாப்ட்டாங்க. நான் இப்ப ரொம்பவே யோசிச்சு பாக்கேன் இந்த 7 நாள்ல. நம்மளால ஒரு 1 டே காய்ச்சல் ஏதாவது வருது, சாப்பிட முடியல அப்டின்னா கூட, அடுத்த டேவே நம்ம ரொம்ப டயர்ட் ஆயி அச்சோ! அப்டிங்கிற மாரி இருக்கும். அதுலருந்து வெளிவர்றதுக்கே ஒரு 2, 3 டேஸ் ஆகும். நார்மலாகி நம்ம லைஃப ஓட்டுறதுக்கு. ஆனா இந்த 7 டேஸ் நம்மளால எப்படி இருக்க முடியுது? அது சாமியோட சக்தி இல்லாம நம்மளால இவ்ளோ மூவ் பண்ணி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்புறேங்க. சூப்பரா போச்சு. 7வது நாள் திருக்கல்யாணம் அவ்ளோ ஃபன்னா பண்ணாங்க. நான் திருக்கல்யாணம் லாஸ்ட் இயரும் கோயிலுக்கு போயிருந்தேங்க. மோனி சின்னவனா இருக்கிறதுனால அந்த பூஜை டைம்ல போவேன். சாமிய பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். இந்த வட்டம் ஃபுல்லும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொதலாவே போய் நானும், மோனிஷ் எல்லாருமே அங்க உட்கார்ந்துட்டோம். இவனும் ஒரு 2 ஹார்ஸ் எப்படி இருப்பான்னு பார்த்தேன், அமைதியா உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அங்க உள்ள கோவில் பூசாரி வந்து அந்த திருக்கல்யாணம் பண்றத அவ்ளோ ஃபன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற மாரி கலர்ஃபுல்லா பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் தான் நான் எல்லாமே முழுவதுமே அந்த திருக்கல்யாணம் பார்த்தேங்க. என்னென்ன பண்றாங்க ஒண்ணு ஒண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படிங்கிற மாரி. ஃபர்ஸ்ட்டு வந்து சாமிக்கு இந்த பூணல் போடுறது அப்படின்னு முருகருக்கு போட்டாங்க. சாமிக்கு திஷ்டி எடுத்தாங்க. அந்த பாக்கியம்லாம் யாருக்குங்க கிடைக்கும்? சாமிக்கு திஷ்டி கழிக்கிற பாக்கியம். அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அந்த கலர் கலர் நூல வச்சு திஷ்டி எடுத்தாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் அப்படிங்கிறதுனால, இப்ப வந்து மாலை மாத்துற ஃபங்ஷன் தாங்க போயிட்டுருக்கு. அந்த 2 பேரும் சாமிங்களுக்கு மாலை மாத்தி விடுற ஃபங்ஷனு. அதுக்கு பிறகு கல்யாணம் தாலி கட்டுற ஃபங்ஷன் வரும். அதுக்கு பிறகு பாலும், பழமும் சாப்பிடுறது. மறு வீட்டுக்கு போற ஃபங்ஷன் அந்த 2 ஐயருமே ஃபன்னா நடந்து போறது எல்லாமே இருக்கும். எல்லாரும் ஜாலியா அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாமே பின்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன். கல்யாணம் எல்லாமே முடிஞ்ச பிறகு ஊஞ்சல்ல உட்காந்து சாமிய ஊஞ்சல் ஆட்டுற மாரியான ஒரு ஃபங்ஷன் மாரி பண்ணாங்க. எல்லாமே சூப்பரா முடிஞ்சது. 7வது நாள் கல்யாண சாப்பாடு இல்லையா, மொய் விருந்துங்க. சூப்பரா இருந்தது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், பாயாசம் அப்படிங்கிற மாரி ஒரு தட்டு நெறைய சாப்பாடு. ஆனா, அந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி எனக்கு இல்ல. ஆனா நல்லா நானும் சாப்பிட்டேன். அன்னைக்கு நைட்டு தான் ஃபுல் வயிறு சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீலு. ரொம்பவே சந்தோஷமா இருந்தது இந்த 7 நாள். நானும் 7 நாள் கன்டினியூஸா காலையிலயே எந்திரிச்சுட்டேன். அதுவே ஒரு ஹைலைட் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாரி. முருகர் கல்யாண கோலத்துல எவ்ளோ ஜொலிக்கிறாரு பார்த்தீங்களா? மணக்கோலம் இல்லையா? அப்படிங்கிற மாரி அவ்ளோ அழகா இருந்தது. இது சாமிக்கு வந்து பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை இதெல்லாம் சாத்துற மாரியான ஒரு ஃபங்ஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. பின்னாடி கொஞ்சம் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்க.
போதும், போதும், போதும்.